ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட ஃபைனல் பார்ட்டா பார்க்க போறோம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோவும் ஹீரோயினும் அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க இல்லையா? பயங்கரமா டோஸ் விழுந்துட்டு இருக்கு. அவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம அவனோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கியா? இதுல எங்க கிட்ட வேற பொய் சொல்லி நடிச்சிட்டு இருக்க. எங்கிருந்து இந்த தைரியம் வந்ததுன்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட. இல்ல ஆண்டி, எல்லா தப்பும் என்னோட தான் நம்ம ஹீரோ சொன்னாலும் அம்மா காதுலயே வாங்கிக்கல. சரி, அவங்க பண்ணது தப்பு தான், அதுக்காக கொஞ்சம் அமைதியா இருன்னு அப்பா சொன்னாலும் என்ன நீங்க அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வரீங்க? இவனோட தாத்தா கிட்ட நீங்களே ஏமாந்து போய் வந்தீங்க, இதுல பொண்ணையும் ஏமாற சொல்றீங்களா? ஷென் என்ன நல்ல ஃபேமிலி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க அவளோட அப்பான்னு சொல்லும் போது மா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்லைங்கிறா. அப்படியா, வா இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுக்க வரமாட்டீங்களா? ஓ வரமாட்டியா, சரி சரி, அப்ப நான் உன் அப்பாவோடவே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அப்பாவை மட்டும் கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப இதையெல்லாம் யோசிச்சு பார்த்த ஹீரோவோ வேற வழியே இல்ல, ஹீரோயினை சந்தோஷப்படுத்தணும்னா அவளோட அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நேரா ஹீரோயின் கிட்ட தான் வரா. அவ அழுதுகிட்டே பேக் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாமே என்னாலதான் ஏற்பட்டுச்சு, சோ நான் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணி ஆகணும், நானும் உன்னோட வரேன்னு சொல்லிட்டான். அதனால இப்ப 2 பேரும் ஒன்னாதான் கிளம்புறாங்க. 7 மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சு. ஆனா அம்மாக்கு தான் ஹீரோவை சுத்தமா பிடிக்கவே இல்ல. உன் பணக்கார பாஸ் எதுக்கு இந்த குட்டி டவுனுக்கு வந்திருக்காரு? அவர் காரெல்லாம் கூட அழுக்காயிருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லா ட்ரை பண்ணிருப்பீங்க, வாங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்பதான் சூட்கேஸ் எல்லாம் உள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்தாங்க உங்களுக்கு பசிக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வாட்டர்மெலன் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்க. அப்ப கூட அம்மா வந்து நீங்க பெரிய பாஸ் இல்லையா, ரொம்ப பிஸியா இருப்பீங்க, ஷஷா இங்க இருக்கட்டும், நீங்க கிளம்புங்கன்னு சொல்றாங்க. மா ஏமா இப்படி பண்றீங்க? ஷென் ரொம்ப நல்லவரு, நாங்க ரொம்ப நாளா ஒன்னாதான் இருக்கோம். எவ்வளவு தைரியம் இருந்தா அதை மறைச்சிட்டு இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி அம்மா திட்டவும் இவ எகுத்து பேச வரா. அப்ப ஹீரோ அவளோட கைய பிடிச்சு உங்க கிட்ட இருந்து மறைச்சது எங்களோட தப்பு தான், ஷஷா என்னோட இருந்து கஷ்டப்படுவான்னு நினைச்சுதான் நீங்க அவளுக்காக வருத்தப்பட்டு பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பட் நான் ஷஷாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், என்ன நானே மாத்திக்கிட்டு அவளை இன்னும் நல்லாவே கேர் பண்ணிப்பேன்னு சொல்ல கண்டிப்பா அவளோட அம்மாவா அவளுக்காக நான் வருத்தப்பட்டு தான் ஆகணும். உனக்கும் அவளுக்கும் செட்டே ஆகாது, நீ வேற அவ வேற, சோ தேவையில்லாத பத்தி இனிமேலும் பேச வேணாம், சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா டிரைவ் பண்ணி வந்திருக்காரு, திரும்ப போனா சேஃப் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு நைட் இருக்கிறதுக்கு மட்டும் சம்மதம் வாங்கியிருக்காங்க. இப்ப எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஹீரோ சொல்ல என்ன புகழவெல்லாம் வேணாம், நான் சும்மா நார்மலா தான் பண்ணிருக்கேன், என்ன இருந்தாலும் நீங்க பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்ற அளவுக்கெல்லாம் வராதுங்க, நான் எப்பவுமே ஹோட்டல்ல சாப்பிட மாட்டேன், ஏதாவது மீட்டிங்னா மட்டும்தான், மற்றபடி நான் வீட்டில் ஏதாவது குக் பண்ணிப்பேன்னு சொல்ல ஓ குக் பண்ண தெரியுமான்னு கேட்கும்போது நல்லாவே பண்ணுவாரு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அப்படியே அப்பாவும் T6 ரோபோட் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்குறாரு. நீங்க பண்ணி கொடுத்த கோடுக்கு அப்புறமா நல்லபடியா போயிட்டு இருக்கு, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லையான்னு கேட்கும்போது எனக்கெல்லாம் வயசாயிடுச்சுப்பா, நீங்கெல்லாம் வேலை செஞ்சாதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு தாத்தா நீங்க டெவலப் பண்ண போற ரோபோட்க்கு நோ சொன்னதால இன்னும் வருத்தப்படுறீங்களா? இப்போ ஸ்டான்டெக் ரொம்பவே ஸ்ட்ராங்கான கம்பெனி ஆனதால தான் அவர் இந்த ரோபோட்கே ஓகே சொல்லியிருக்காருன்னு சொல்றான். உள்ள ஹீரோயினும் ஷென் ரொம்ப நல்ல பையன், என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு, அவனோட தாத்தா கூட ரொம்ப நல்லா பேசுறாருங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாலும் அப்ப நான் சொல்றத நம்ப மாட்டியா? அந்த குடும்பத்துல கல்யாணம் பண்ணி போனா நீ தான் கஷ்டப்படணும், இதுக்கெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்ட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நேரா அப்பாட்ட வந்து சிப்பி பொறுக்க போலான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோவும் வரேன்னு சொன்னா உனக்கெல்லாம் அது எப்படி பண்ணுன்னே தெரியாதுல, நீங்கெல்லாம் பெரிய ஆள்பா, அங்க வந்து உங்க ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும் சொல்லிட்டு ஹீரோயினை மட்டும் கூட்டு போயிட்டாங்க. இவன் அங்க உட்காந்துக்கிட்டு ஹீரோ வருவானான்னு பாத்துட்டு இருக்க. அவன் மாதிரி பெரிய ஆள்லாம் இங்க வர மாட்டாங்கடி, ஒழுங்கா வேலையை பாருங்கிறாங்க அம்மா. மா ஷென் ரொம்பவே நல்ல பையமா, ஏமா நீங்க நம்பவே மாட்டேங்கிறீங்க, ஒரு டைம் நெருப்புல இருந்து கூட என்ன காப்பாத்திருக்காருன்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் பதட்டம் ஆயிடுச்சு. நீங்க வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன், நிஜமாவே அவர் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாரு, நானுமே பெரிய பொண்ணாயிட்டேன், எனக்கு இது கூட தெரியாதுன்னு சொல்ல அப்பா கூட ஹீரோக்கு தான் சப்போர்ட்டிவா பேசுறாரு. பார்த்தா நம்ம ஹீரோவே அந்த இடத்துக்கு வந்துட்டான். அம்மா இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல, போங்க போங்க போய் பொறுக்குங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தனியா அனுப்பி விட்டுடு ஹீரோயின் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அப்படியே பக்கெட் நிறைய அதை கலெக்ட் பண்ணிட்டு ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. இதை அப்பா அம்மா பார்த்ததும் கம்மன் எடுத்துட்டு வந்து வைக்க இதுல அவங்க தான் வின் பண்ண மாதிரி இருக்கு, ஏன்னா அதிகமா அவங்க தான் கலெக்ட் பண்ணிருக்காங்க. சரி போய் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற மாதிரி அம்மா சொன்னதும் அவங்க 2 பேரும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. இங்க பாருமா, நிஜமாவே ஷென் நல்ல பையன், முதல்ல நானும் என் பொண்ணு என்ன மாதிரியே ஏமாந்துருவேன் தான் நினைச்சேன், பட் அவ அப்படி இல்ல, ஷென் அவளை நிஜமாவே லவ் பண்றான், அதனாலதான் நீ என்ன பேசினாலும் அவளுக்காக இங்க இருக்கான், இவன் தான் நம்ம பொண்ணுக்கு ஏத்தவன், இவனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பாவே எடுத்து சொல்ல போது எனக்கு தலைவலியே வந்துருச்சு, வாங்க கிளம்பலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப வீட்டுல வந்து அது எல்லாரும் கிளீன் பண்ணிட்டு இருக்க ஹீரோ கேக்குறது எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். அம்மாக்கே பாவமா போயிடுச்சு போல, நைட் எல்லாம் தூங்கவே இல்லல, போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்ல மேலதான் ரூம் இருக்கு, நாங்க சாப்பாடு ரெடி ஆனதும் கூப்பிடுறேங்கிறா. இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு வேலை செய்யறதுக்கு உட்காந்துக்கிட்டான். இப்பதான் அம்மாக்கு கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டிருக்கு.
இந்த பக்கம் அப்படியே ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை காட்ட அவனோட வீட்டுக்குள்ள தானிக்காவை மீறி எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டார்லைட்னு ஒரு ரோபோட் கூட இருக்கான். போறது உன்னோட வேலை, நீ இதை பாத்துக்கணும்னு யாரும் சொல்றாங்க. இந்த பக்கம் எல்லாரும் ஒன்னா சாப்பிட உட்காந்தாச்சு. இதை இப்படிதான் சாப்பிடணும் நம்ம ஹீரோன்னு சொல்லி தரேன், நானே பண்றேன்னு சொல்லிட்டு அப்பா கொன்னு அம்மா கொன்னு எடுத்து கொடுத்துட்டு தான் அவன் சாப்பிட்டுட்டு இருக்கானா. ஷென், இன்னைக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹாஷா நடந்துக்கிட்ட, அதெல்லாம் மனசுல எடுத்துக்க வேணாம், என் பொண்ணு மேல இருக்க வருத்தத்துலதான் அப்படியெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லும்போது ஹீரோயினோட கையை பிடிச்சு நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம், நான் ஷஷாவை ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன்னு சொல்லி அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றான். ஸோ இப்படி எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க இங்க அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நேரா லின்னை மீட் பண்ணி உனக்கு தேவைப்படுற ஷென்னோட சர்டிஃபிகேட்ஸ்லாம் இதுலயே இருக்கு, மற்றதை நீ தான் பார்த்துக்கணும். அவனோட வீட்டில் ஸ்டார்லைட்னு ஒரு ரோபோட் கூட இருக்குன்னு சொல்ல அப்பதான் இவனே ரியலைஸ் பண்றான். இங்க இப்போ அம்மாவும் ஹீரோயின் கிட்ட என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாள் தானே அவனோட தங்கி இருக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. மா நீயே பார்த்தல, அவர் என்ன ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிறாரு, வேணா நீங்களும் அங்கேயே வந்து தங்கிக்கிறீங்களான்னு கூப்பிடும் போது இல்ல அப்பா இந்த ஊர்ல தான் சந்தோஷமா இருக்காரு, அடிக்கடி வந்து பாத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பாவை காட்ட வந்து உட்காருவான்னு கூப்பிட்ட ஹீரோ வரவே மாட்டேங்கிறான். உன்னை யார் இப்ப தூங்க சொன்னா? T6 ரோபோட்டோட மாடல் எப்படி போயிட்டு இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோன்னு சொன்னதும் பயங்கர குஷி ஆயிட்டா. ரெண்டு பேரும் நல்லாவே அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டார்லைட்டை காட்ட தாத்தா கிட்ட வந்து அண்ணா ஷஷாவோட அப்பா அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்கிட்டாரு, நாளைக்கு இங்க வந்துட்டு வருன்னு சொல்ல தாத்தாக்கு ரொம்பவே சந்தோஷம். அப்படியே இங்க ஹீரோவோட வீட்டுல காட்ட லின்னு இது போல ஹுட்டி மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்து ஓபன் பண்ண ட்ரை பண்றான். பட் பாஸ்வேர்ட் தப்புனே வருதா. ரொம்ப டைம் ட்ரை பண்ணிட்டதால ஒன்று ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணணும், அப்படி இல்லைன்னா 10 செகண்ட்ல போலீஸ்க்கு கால் போயிடுன்னு சொல்லுது. ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோவோட பிளட்டையோ பர்த் சர்டிஃபிகேட்டையோ கொடுத்துதான் விட்டுருக்கா. இப்போ அதை யூஸ் பண்ணி ஈஸியா உள்ள வந்தவன் வீடு ஃபுல்லா தேடி ஹீரோவும் ஹீரோயினும் கப்பல் கான்ட்ராக்ட் போட்ட ஃபைலை கண்டுபிடிச்சிட்டான். இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. எப்பவும் போல லைட்டா ரொமான்ஸை போட்டு ஹீரோ நேரா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். இவனுக்கு நேற்று நைட் லின்னு வந்துட்டு போனதெல்லாம் தெரியவே தெரியாது. ஹீரோயினுக்கு கேண்டீன்ல ஒர்க் பண்றதா ட்ரீம், திரும்பவும் நான் அங்கேயே அனுப்பிடுவேன்னு ஹீரோ வேற ப்ராமிஸ் பண்ணிருப்பான்ல. ஸோ இப்போ அவளை கூப்பிட்டு உன்னை எதுக்காக தாத்தா இங்க அனுப்பி வச்சாருன்னு தெரியுமான்னு கேட்க இல்ல எனக்கு தெரியாதுங்கிறா. அதான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டோம்ல, பட் தாத்தா கிட்ட எப்படி சொல்லி உன்னை திரும்ப அனுப்புறதுன்னு தெரியலையேங்கும் போது மிஸ்டர் ஷேன் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வழி தெரிஞ்சிருக்குமேங்கிறா. அவன் மறுபடியும் ஒரு கப்பல் கான்ட்ராக்ட் தான் காட்டுறானா. இது ஆல்ரெடி நான் சைன் பண்ணிருக்கலங்கும் போது முன்ன போட்ட கான்ட்ராக்ட் போலயே தான் இதுவும் இருக்கும், பட் அது 3 மாசத்துக்கு, இது லைஃப் டைமுக்குன்னு சொல்லி அவளை சைன் போட சொல்றான். அவளும் அதை சைன் போட்டு கொடுத்துட அப்பவே கின்னுக்கு கால் பண்ணி நாளைக்கே நம்ம ஹீரோயினை கேண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டான். ஸோ இப்போ கின்னுமே நம்ம ஹீரோயின் திரும்பவும் கேண்டிக்கே போக போறாங்க. இங்க கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணிருக்காங்க, இருந்தாலும் T5க்கு ரொம்பவே முக்கியமான நிறைய வேலையை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல இப்போ எல்லாருமே இவளோட நல்லா அட்டாச் ஆகிட்டாங்க. டைம் கிடைக்கும் போது கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா தான் பேசுறாங்க. தென் இவளும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பும் போது ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. லின்னு தான் வேற மாதிரி ஒரு வாய்ஸ்ல பேசுறான். ஷென்னோட போட்டுக்கிட்ட கப்பல் கான்ட்ராக்ட் கேமை நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்களேன்னு கேட்கும்போது யார் நீ என்ன பேசுறேன்னே புரியலையேன்னு கேக்குறா. அதெல்லாம் முக்கியம் இல்லை, நீங்க போட்டுக்கிட்ட கப்பல் கான்ட்ராக்ட் என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி போட்டோஸ்லாம் அனுப்பிவிட இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்குறா. நான் சொல்ற இடத்துக்கு வந்து என்னோட பேசினா போதும், மீடியா வர போகாம இருக்கணும்னா நீ மட்டும்தான் வரணும்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டான். ஸோ நம்ம ஹீரோயின் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வரா. இடமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ அங்க லின்னை பார்த்ததும் ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்கு. ஹீரோயினுக்கு ஆபத்துன்னு ஸ்டார்லைட்க்கு இங்க ரெட் லைட்லாம் எரிஞ்சிட்டு இருக்கு. பட் அவனும் ஃபுல் சார்ஜிங் மோட்ல மட்டும்தான் இருக்கான். மேபி இவனை ஏதோ பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஹீரோக்கு கால் பண்ணி ஷஷா என்னோட கண்ட்ரோல்ல இருக்கா, ½ அன் ஹவர்ல நான் சொல்ற இடத்துக்கு வந்தாகணுங்க. ஹீரோயின் வராதிங்க வராதிங்கன்னு கத்திக்கிட்டு இருக்கா. ஆனா அவனும் ½ அன் ஹவர் தான் டைம்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி தூக்கி வீசிட்டான். தானிகா ஸ்டார்லைட்டை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப இங்க ஹீரோயினும் எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கேட்கும்போது சும்மா ஒரு கேம் ஷென்னோட விளையாடலாமேன்னு தான், பட் அவன் அதை டார்ச்சர் பண்ற வகையில் இருக்கணும்னு சொல்ல நான் உன்னை விரும்பலன்னு சொன்னதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லும் போது நீ ஓவரா திங்க் பண்ணாத ஷஷா, நான் உன்னை இது வரைக்கும் விரும்பினதே கிடையாதுன்னு சொல்றான். அப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ணது எல்லாமே இவனோட பிளான் தான். நீ என்னோட ஃபேனா இல்லாம ஆட்டோகிராஃப் வாங்காம இருந்திருந்தா ஷென் பக்கத்துல கூட என்னால நெருங்கி இருக்க முடியாது. உனக்கு தான் நன்றி சொல்லி ஆகணுங்க. நீ ஜெயிக்க மாட்ட, ஷென் கண்டிப்பா வந்து என்னை காப்பாத்துவாருன்னு சொல்றா. யாரு ஷென்னா? ஆபத்து வந்தாலே அவன் ஓடதா பாப்பான், அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டான், மீறி வந்தானா இங்க இருந்து போக மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க ஹீரோவோ என்னாச்சு ஸ்டார்லைட்டை கான்டாக்ட் பண்ணே இல்லையான்னு தானிகா கிட்ட கேட்க ஸ்டார்லைட்க்கு 13% தான் சார்ஜ் இருக்குன்னு சொல்லி சார்ஜிங் மோட்ல இருக்கானாமா. இங்க நம்ம ஹீரோயினை காட்ட அவர் உன்னை எதிர்த்து எதுவுமே பண்ணது கிடையாது, நீ எதுக்காக அவர் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்கும்போது அவன் என்னை எதிர்த்து எதுவும் பண்ணலையா. ஷஷா உன் பாய் ஃப்ரெண்ட் ஹேண்ட்ஸமா இருக்கான்னு மட்டும் நினைக்காத, அவன் அவனை பத்தி மட்டும்தான் கேர் பண்ணுவான். அவனோட சொந்த தம்பியை கூட அவன் காப்பாத்தாம போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை தான் சொல்றான். அப்படின்னா நம்ம ஹீரோவோட தம்பியே இவன் தான்.
அன்னைக்கு இவன் நெருப்புல சிக்கிட்டப்போ ஹீரோவும் சின்ன பையன் தானே, சோ காப்பாத்த பயந்து போய் அங்கிருந்து ஓடி இருப்பான். இந்த இடத்துல தான் அந்த தீ விபத்து ஏற்பட்டுச்சு. நான் அவனை பார்த்து காப்பாத்து காப்பாத்துன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் என்னை விட்டுட்டு ஓடிட்டான். லக்கீலி நானா எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சு வந்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்கு போலான்னு நினைக்கும் போது அந்த ஷென் ஃபேமிலி என்னை தேடி வரவே இல்லை. நான் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையும் அவன் ஒருத்தனே சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கான்ல. இறந்து போறதுக்கான வழிய அவனுக்கு நான் காட்டியே அவன் சொல்லிட்டு அரை மணி நேரத்துல வர சொல்லியிருக்கான்ல. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினை இப்படி கட்டி போட்டு தொங்க விட்டுட்டான். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. சப்போஸ் அவன் இங்க வந்தாலும் நீ அங்கிருந்து விழுகிறத தான் பார்க்க போறான்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோ வந்துட்டான். எதுக்காக நீ இப்படி பண்ணன்னு கேட்கும்போது ஷென் நீ இங்க வருவன்னு நினைச்சு கூட பார்க்கலங்கிறான். எதுக்காக இப்படி பண்ண, மரியாதையா அவளை இறக்கி விட்டுன்னு சொல்லும் போது அதை முடிஞ்சா பண்ணி பாருடான்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. லின்னு தான் ஹீரோவோட தம்பின்னு ஹீரோக்கு தெரியாது இல்லையா. 2 பேரும் மாறி மாறி நல்லா அடிச்சுக்கிறானுங்க. அதுல நம்ம ஹீரோ அவளை அவிழ்த்து காப்பாத்தலான்னு ட்ரை பண்ணும்போது இடையில போந்து அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதுல அந்த கயிறு மொத்தமா அவந்து போயிட நம்ம ஹீரோயின் விழுக்க ஆரம்பிச்சிட்டா. பார்த்தா கரெக்டான டைமுக்கு ஸ்டார்லைட் வந்து பிடிச்சிட்டான். உங்களுக்கு ஒன்றும் ஆகலன்னு சொல்லிட்டு அவளை இறக்கி விட்டுட்டு இந்த பக்கம் பார்க்க ஹீரோவை அவன் அடிச்சுட்டு நிக்கிறானாச்சே, விட்டுருவானா? மின்னல் வேகத்துல அவன் இப்படி பிடிச்சு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அண்ணனையே அடிப்பன்னு கேட்க ஸ்டார்லைட் அது ஷென்னோட தம்பின்னு சொல்ல ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு. இதை கேட்டு ஸ்டார்லைட் திரும்ப அந்த லின் இவனை அட்டாக் பண்ணிட்டான். இந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. உடனே தானிக்காக கூப்பிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்க அவன் ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டான். ஹீரோவும் திருப்பி அடிக்க நேரா மொட்டை மாடிக்கு தான் ஓடிட்டு இருக்கான். பின்னாடியே வந்த ஹீரோ ஷஷா சொன்னது உண்மையான்னு கேட்க அது உண்மையானாலும் பொய்யானாலும் உனக்கு என்னடான்னு கேட்கிறான். நீ லின்னா இருந்தனா கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன். ரேனா இருந்தாங்க போது அந்த பேரை சொல்றதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டான். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் அதை கொடுத்துட்றேன். ஷஷாவோ ஸ்டார்லைட்டோ இன்னசென்ட்னு சொல்ல நானும் தான் இன்னசென்ட். அன்னைக்கு மட்டும் நீ என்னை காப்பாத்திருந்தனா என்னோட முகம் எரிஞ்சு போயிருக்காது. பிளாஸ்டிக் சர்ஜரியும் பண்ணிருக்க தேவையில்லை. என்னோட மொத்த உருவமும் மாறி இருக்காது. ஒரு குப்பை மாதிரி இந்த ஊர்ல நான் தனியா கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுடா. அன்னைக்கு நான் பயத்துல ஓடி போயிட்டேன். தாத்தாவும் அம்மாவும் உன்னை இன்னும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லும்போது மிஸ் பண்றாங்களா, அப்படியே என்னை தேடி வரல. ஷென் இதெல்லாம் நீ வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்க. இப்போ நீ அனுபவிச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு போயிடுவேன் தானே இப்படி பண்ண. பட் இப்போவும் நான் எல்லாத்தையும் எடுக்க தான் போறேங்க. இல்ல அம்மா நீ போனதுக்கு அப்புறமா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இன்னும் ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க. அப்பா கூட டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. நம்ம ஃபேமிலியே காணாம போயிடுச்சு. நான் இதை ரொம்ப லேட்டா சொல்றேன்னு எனக்கு தெரியும். நிஜமாவே நாங்க உன்னை எல்லா பக்கமும் தேடணும்னு சொல்ல இல்ல நீ போய் சொல்றங்கிறான். ஸ்டார்லைட் ஒரு T9 AI ரோபோட். நீ சின்ன வயசுல எப்படி இருந்தியோ அதே போலதான் நான் அந்த மாடலை உருவாக்கியிருக்கேன்னு சொல்ல வாய மூடுன்னு கத்திட்டு இருக்கான். நீ என்ன மன்னிக்கணும்னு நான் கேட்கவே இல்ல. தயவு செஞ்சு அம்மாவையும் தாத்தாவையும் வந்து பாரு, அவங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்றாங்கன்னு கேட்க இல்ல நான் வரமாட்டேன்ட்டு பின்னாடியே போனவன். லைஃப் லாங் நீ இதை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு குதிச்சிட்டான். கரெக்டா நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டான். ஷென் இதுக்காக என்னை காப்பாத்த நினைக்கிறேன்னு கேட்கும்போது மறுபடியும் உன்னை இழக்க நான் விரும்பலங்கிறான். தயவு செஞ்சு என்னோட வா, அம்மா உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கூப்பிட மனசு மாறிட்டான் போல. இப்ப கட் பண்ணா எப்படியோ அவனை காப்பாத்திட்டான். இப்ப நீ என்னை காப்பாத்திட்டதால நம்மளோட கடன் சரியா போச்சுன்னு சொல்ல அது கிளியராக நான் விரும்பல. ஏன்னா நான் உன்னோட அண்ணன்டாங்கிறான். முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டேன், திரும்ப வர்றதுக்கு எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லும்போது எப்பவும் சில விஷயங்களை நம்மளால மாற்றவே முடியாது. நீ என்னை மன்னிப்பன் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஐ ஹோப் உன்னோட வாழ்க்கைய சந்தோஷமா நீ வாழ்வன்னு நம்புறேன். நீ எப்பெல்லாம் வீட்டை மிஸ் பண்றியோ அப்பெல்லாம் கண்டிப்பா நீ வரலாம். எப்பவுமே உனக்காக அது இருக்குன்னு சொல்லிட்டு போறான். லின்னுதான் ஹீரோவோட தம்பியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இங்க கீழே நேரா ஸ்டார்லைட் கிட்ட வந்த ஹீரோவோ வா வீட்டுக்கு போலாம், அப்பதான் உன்னை சரி பண்ண முடியும்னு தூக்கிட்டு போக அண்ணா எல்லாம் சரியாயிடுச்சான்னு கேட்குறான். எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சொல்லும்போது அண்ணா அக்கா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட நான் பொய் சொல்லிட்டேன். பட் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்றது பொய்யாகாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. லின் கொடுத்த ஷாக் என்னோட கோர் பார்ட்ஸையும் பேட்டரி குரூப்பையும் டேமேஜ் பண்ணிடுச்சு. என்னால இனிமேல் உங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டான். வா இன்குபேட்டர்ல வச்சா சரியாயிடும்னு நம்ம ஹீரோயின்லாம் அழுதுகிட்டே கூப்பிட்டுட்டு இருக்கேன். கோர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்றது ரொம்பவே கஷ்டம். பட் அதுக்கும் முன்னாடி கடைசி அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணுங்க. முதல்ல நம்ம போய் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் எந்திரிக்க 2 பேரோட கையையும் ஒன்று சேர்த்தி ஸ்டார்டிங்ல இருந்தே தாத்தாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் உங்க 2 பேரையும் டேட் பண்ண வைக்கணும்னு பண்ணிட்டு இருந்தேன். இதை சொன்னா நீங்க கோவப்படுவீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லாமே இருந்தங்க போது இல்ல உனக்கு ஏதாவது பானாதான் நான் இன்னும் கோவப்படுவேன்னு ஹீரோயின் சொல்ல அண்ணா அக்காவையும் உங்களையும் நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் உங்களோட இனிமேல் இருக்க மாட்டேன். பட் நீங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்ததால என்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மொத்தமா ஷட் டவுன் ஆகிட்டான். ஸோ வேகமா அவனை தூக்கிட்டு வந்து இன்குபேட்டர்ல வச்சுட்டு ரிப்பேர் பண்ண சொல்ல அதை ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணுறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்காமா. நீங்கள் ரிப்பேர் பண்ண கன்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா
ஹோஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அதனோட கோட் மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிடும். ஒருவேளை ரிப்பேர் ஃபெயில் ஆனாலோ நீங்கள் பாதியிலே கேன்சல் பண்ணாலோ இன்டர்னல் மெமரி மொத்தமாக ஃபேக்ட்ரி செட்டிங்க்கு போயிடும்னு சொல்லுது. ஷஷா இது வரைக்குமே ஸ்டார்லைட் உன்னை ப்ரொடெக்டிவாக பார்த்துட்ருக்கான் இல்லையா? ஏன்னா நீ அன்னைக்கு நெருப்பில் மாட்டிக்கிட்டப்போ அவன் உன்னை அவனோட ஓனராக சூஸ் பண்ணியிருந்திருக்கான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவனை தெரியாமல் ஓப்பன் பண்ணி விட்டதுலேருந்து அவனோட இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினச்சி பார்த்துக்கிட்டு ஸ்டார்லைட் அங்கே என்ன காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணுறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறா. இந்த பக்கம் தானிக்கா நடந்த விஷயத்தையெல்லாம் தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ ஸ்டார்லைட் ஷஷா ஆபத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் சார்ஜிங் மோட கேன்சல் பண்ணிட்டு காப்பாற்ற போய் தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. அந்த கைவிடப்பட்ட ஃபேக்டரியில தீ விபத்து நடந்த அந்த ரேன் தான் லின்னு சொல்ல, எனக்கு ரேன் உயிரோடு இருக்கானான்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ஷாக்கு. இப்போ உடனே ஹீரோக்கு கால் பண்ணி கேட்கும்போது உண்மையை சொல்றான். அப்போ இப்பவே நம்மளோட வீட்டுக்கு வர சொல்லு, நான் அவனை பார்க்கணும். ஒரு ஆர்ஃபனேஜ்ல யாரும் இல்லாம அனாதையா வளர்ந்துருக்கான். அண்ணனா நீ தானே அவனை கூப்பிட்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லும்போது கண்டிப்பா நான் முயற்சி பண்ற தாத்தான்னு சொல்றான். இப்போ ஹீரோயினும் கண்ணை மூடலானே ஸ்டார்லைட்டோட ஞாபகம் தான் வருது. ஸோ இன்னைக்கு நைட் உங்களோட ரூம்லயே தூங்கிக்கிறேன்ட்டு தான் வரா. கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும்னு ஹீரோ தூங்க வைக்க லேப்ல ஸ்டார்லைட்டோட ரிப்பேர் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சதும் நான் ஸ்டார்லைட்டை போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வேகமாக லிஃப்ட்டுக்கு ஓடி வந்தா. கிச்சனில் யாரோ குக் பண்ணிட்டு இருக்காங்க. வந்து பார்த்து அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா அங்கே சமைச்சிட்டு இருக்குது ஸ்டார்லைட். இவளை பார்த்துட்டு குட் மார்னிங் சிஸ்டர், இந்தாங்க இன்னைக்கான டோப்பமைன்னு சாக்லேட் கொடுக்க. இதே மாதிரி தான் முன்னாடியும் பண்ணியிருப்பான். அவ்வளோதான், உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கட்டி பிடிச்சி இன்னும் அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ ஹீரோ வந்ததும் நேற்று நைட்டு ஃபுல்லாக நான் சரியாகிற வரைக்கும் அண்ணா கூடவே தான் இருந்தாருன்னு சொல்ல, அது சரி என்னோட காம்பன்சேஷன் என்ன ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும்போது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, சாப்பிட்டுட்டு அண்ணா நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, அக்கா நீங்கள் வேலைக்கு கிளம்பலான்னு சொல்ல, இப்போ கூட இப்படி தான் பேசுவிடான்ட்டு போய்கிட்டு இருக்கான். அப்போ ஸ்டார்லைட் எல்லா மெமரிஸோட நல்லபடியாக ரெக்கவர் ஆகி வந்துட்டான். இப்போ அடுத்து நம்ம ஹீரோயின் நேராக அவளோட ஆஃபீஸ்க்கு திரும்ப வர அவளோட பழைய கோலீக்ஸ்லாம் அவளை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட ஆஃபீஸில் காட்ட T5 ரோபோட்டை விட T6 ரோபோட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கு. இதை சேல்க்கு கொண்டு வந்தா கண்டிப்பா நட்டத்தில் தான் போகும். இதனால நிறைய ஃபேக்டரிஸே மூட வேண்டியது வந்துடும். ஸோ இது வேணாங்கிற மாதிரி போர்ட் மெம்பர்ஸ் யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்டான்டெக் ப்ராஃபிட்காக மட்டுமே இயங்குற கம்பெனி கிடையாது, சொசைட்டிக்கு உதவக்கூடிய வகையிலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா தாத்தாவே ஜாயின் பண்ணி GU குரூப்போட பிரசிடென்ட்டா சொல்றேன். T6 ரோபோட்டோட டெவலப்மெண்ட்க்கு போர்ட் மெம்பர்ஸோட பெர்மிஷன் தேவையே இல்லை, ஷென் டைரக்டாவே முடிவெடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. ஸோ போர்ட் மெம்பர்ஸுமே ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் லின்னை கட்ட நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வலிச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா, என்னை மன்னிச்சிடுங்க, பர்சனல் ரீசன்ஸால நான் என்னோட ஆக்டிங்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகுறேன்னு சொல்றான். திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது மேபி, பட் அதை முழுசா நம்ப வேணான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். அப்பவும் அசிஸ்டன்ட் வந்து நீங்க ஓகே தானேன்னு கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன், இந்த முடிவுக்கு கண்டிப்பா வருத்தப்படவே மாட்டேன்னு சொல்றான். இந்த பக்கம் ஹீரோயினோட ஆஃபீஸை கட்ட லின் ரிட்டையர்ட் ஆன விஷயம் கேட்டு எல்லாரும் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஹீரோயின் கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க சொல்ல அவங்களுக்குன்னு ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கும் இல்லையா, அதை நான் போய் கேட்டா சரியா இருக்காதுன்னு சொல்ல அவங்களுமே அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப கரெக்டா டேங்க் கால் பண்ணி ஷஷா அந்த கின் பையனை ஏமாத்திட்டான், இன்னொரு பொண்ணோட டின்னருக்கு போயிருக்கான், வாடி ஒரு கை பார்த்தலான்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து இறங்கினதும் என்ன இது எங்கேயோ பார்த்த இடம் மாதிரியே இருக்குன்னு கேட்கும்போது டீம் பில்டிங்க்கு வந்த இடம் தான், நீ போய் அவனை கவனிச்சிட்டு ஹீல்ஸை போட்டு ஃபைட் பண்ண முடியாது, ஸோ ஷூவை மாத்திட்டு வந்துடுறேன், நீ முன்னாடி போன்னு அனுப்பி வைக்க. நம்ம ஹீரோனும் குடுகுடுன்னு ஓடி வரா. பார்த்தா அவன் நடக்கிற வழியில தானா லைட்ஸ் ஆன் ஆக ஆரம்பிக்குது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். அந்த புக் ஆஃப் லவ்ல ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கிராண்டான ப்ரொபோசலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அதுக்காக தான் இவங்க 3 பேரும் சேர்ந்து இதை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஷஷான் கூப்பிட்டு அவ பக்கத்தில் வர அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஷஷா, உனக்குள்ள ஏகப்பட்ட கேள்வி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும், பட் அதுக்கு முன்னாடி நான் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கோன்னு சொல்லி ஸ்டார்டிங்ல இருந்து அவங்களோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்ததோ அதையெல்லாம் அவ்வளோ அழகா சொல்லி செம்ம சூப்பரா ப்ரொபோஸ் பண்றான். உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தா தானே பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கூட அரேஞ்ச் பண்ணியிருக்கான். அவளோட அப்பா அம்மா முதல் கொண்டு எல்லாருமே இருக்காங்க. ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது, பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணி நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிடும்போது அவகிட்ட இருந்து பறிச்சு சாப்பிடுவான்ல, அதை இது போல காட்டி கடைசியில் அதுல இருந்து ஒரு ரிங் கியூட்டா வர மாதிரி அதை இவன் கேட்ச் பண்ணி ஷஷா என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமான்னு மண்டி போட்டு கேட்க அவளும் தலையாட்டிக்கிட்டே கையை நீட்ட ரிங்க போட்டு விட்டுட்டு அவளோட சம்மதத்தை கிஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கா. இதை எல்லாரும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்கும் போது லின் மட்டும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கும் இதுல சந்தோஷம்தான். அவனை பார்த்ததும் ஸ்டார்லைட் வந்து வா நீயோ கலந்துக்கோன்னு கூப்பிடும்போது நாங்க வந்தா அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றான். நீ ஷென்னோட தம்பி இல்லையா,
எல்லாரும் ஒன்றா சந்தோஷமா இருக்கிறதுக்கு பேரு தான் ஃபேமிலி. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை மாற்ற முடியாது. பட் ஃப்யூச்சரில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு சொல்ல கரெக்டாக 5 வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ லின்னும் அண்ணா நீயும் சஷாவும் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான். எங்கன்னு தேடும்போது கவலைப்படாதீங்க நான் அவனோட தான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டார்லைட் மெசேஜ் பண்ணுறான். தென் இப்போ வீட்டுக்கு வந்ததும் இன்னும் ஒரு 2 நாள் இருக்கலாம் இல்லையா அம்மா கிட்ட ஹீரோயின் கேட்டுட்ருக்கேன். ஷென் திடீர்னு சொன்னதால எல்லாத்தையும் போட்டு வந்துட்டோம். ஆல்ரெடி இப்போவே அழுது கண்ணெல்லாம் செவந்து போச்சு. இனியும் இங்கே இருக்க மாட்டப்பா சீக்கிரமாக கிளம்பணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இங்கே நம்ம ஹீரோ லின்னை தான் மீட் பண்ணுறான். அவன் மிஸ்டர் ஷென்னு சொல்ல சேட்டில் எப்படி கூப்பிட்டேன்னு கேட்கும்போது அண்ணான்னு சொல்கிறானா. இனிமேல் நான் அப்படி தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்டான். இப்போ அடுத்த நாள் லின் ஸ்டார்லைட்டோட ஹீரோயின் தாத்தாவோட வீட்டுக்கு தான் வராங்க. பட் லின் நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வரோன்னு சொல்லிட்டான். ஸோ இங்கே தாத்தாவும் அம்மாவும் அவனை பார்க்கறதுக்காக ஆசாசியாக நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோயினும் மட்டும்தான் வராங்க. எங்கே அவனை காணன்னு வந்து கேட்க பின்னாடி தான் வரான்னு சொல்லும்போது கரெக்டாக வராங்க. இவன் தாத்தாவை பார்த்து பிரசிடென்ட்னும் அம்மாவை பார்த்து ஆன்டினும் கூப்பிட்ட மண்டி போடுங்கிறாரு. ஸோ இவனும் போட இனிமேல் நீ லின்னும் கிடையாது, நான் பிரசிடென்ட்டும் இல்லை, இவங்க உனக்கு ஆன்டியும் கிடையாது. உன்னோட பேரு ரேன், ஷென் குடும்பத்தோட பேரன், ஷென்னோட தம்பி, யூவாங்கோட மகன், என்னோட பேரன். உனக்காக ஷென் ஃபேமிலியே இருக்குன்னு சொல்ல அப்புறம் தான் தாத்தானே கூப்பிடுறான். அவ்வளோதான் அவனை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிட்டாரு. என்னை மன்னிச்சிடுங்க தாத்தா, என்னை மன்னிச்சிடுங்க அம்மான்னு சொல்லிட்டு உடஞ்சி போன ஃபேமிலி திரும்பவும் ஒன்று சேர்ந்துருச்சு. அம்மா இவனை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. வாங்க தாத்தா சாப்பிட்டுக்கிட்டே பேசலான்னு கூப்பிட ஆமாம்மா வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவனை சென்டரில் உட்கார வச்சு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லார் முகத்துலேயும் அவ்வளோ ஒரு சந்தோஷம். இதை ஸ்டார்லைட்டும் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா லின்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு வரேன். மறுபடியும் உங்ககிட்ட குட் பை சொல்லாமல் போனதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. பட் உங்களை திரும்ப பார்க்கறதுக்காக அவளோட காத்துட்ருப்பேன்னு சொல்கிறதோடவே இந்த ட்ராமாவை முடிச்சிட்டாங்க. உங்களுக்கும் இந்த ட்ராமா பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கும் இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சது. ஸ்டார்லைட் இல்லாமையே போயிடுவேன், நானே பயந்து போயிட்டேன். பட் எப்படியோ காப்பாற்றி கூப்பிட்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு இந்த ட்ராமாவில் எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லுங்கள். எனக்கு ஸ்டார்லைட் தான் இப்போ பிடிச்சது. அப்புறம் லின்னு தான் ஹீரோவோட தம்பியாக இருப்பான்னு நானே எதிர்பார்க்கல. நீங்கள் முன்னாடியே கெஸ் பண்ணீங்களா என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு புது ட்ராமாவில் வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.